6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கின் குற்றவாளி தஷ்வந்த் விடுதலையான தீர்ப்பை திருத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என? வணக்கம். சென்னை போரூர் அருகே கடந்த 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த தொடர்பான வழக்கில் கைதான தஷ்வந்த் என்ற இளைஞருக்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட போஸ்கோ வழக்கிலை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றமும் தஷ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை 2018ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி தனக்கு வழங்கப்பட்ட தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தரப்பில் மேல்முறை செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்தவுடன் அவரை விடுதலை செய்யவும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை திருத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி மதுரையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக தஷ்வந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமணன் நாயருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தஷ்வந்த் விடுதலை எதிர்த்து தீர்ப்பை திருத்த வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்துள்ள நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.